பிரெக்னன்சிக்கு அப்புறம் நாமளும் ஃபாலோ ஆகக்கூடாது, நம்ம ஹேரும் ஃபாலோ ஆகாம பார்த்துக்கணும். பிரெக்னன்சிக்கு அப்புறமா ஹேர் லாஸ்ன்றது காமனாக ஒரு 3 months இருக்கும், இல்லை 6 months இருக்கும், இல்லை மேக்ஸிமம் 1 year இருக்கும். பட் அதுக்காக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை, அதுவாகவே சரியாயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியில் இந்த ஹேர் கட்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு உங்கள் பேபி கூட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பொதுவாக ஹேர் கட்ஸ் வந்து ஷார்ட்டாக ஷோல்டர் லென்த்தில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு எந்த மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணலாம்னா, லாப் பண்ணலாம், பிளண்ட் கட் பண்ணலாம், ஷாக்கி கட் பண்ணலாம். லைக் இது ஹேர்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து அமலா பால் பண்ணியிருக்காங்க, காஜரா குலார் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த ஹேர் கட்லாம் அவங்க குழந்தையோட ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். கடைசியாக விமென்ஸ்க்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, மேல் தான் பால்ட் ஆகி பார்த்துருப்பீங்க, ஃபீமேல் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபீமேலுக்கு தான் வந்து ஹேரோட சைக்கிளிங்கில் க்ரோத்திங் ஃபேஸ் வந்து 85% வந்து இருக்கிறதுனால எவ்வளோ ஹேர் லாஸ் ஆனாலும் பால்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முடி கொட்டுதுன்னு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறத விட்டுட்டு உங்கள் குழந்தையோட உங்கள் குவாலிட்டியான டைமை நல்லா சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.